ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இவர் மூர்க்க நாயனார் என்று சொல்லப்படும். மூர்க்க நாயனார் இவர் தொண்டை மண்டலத்திலே திருவேற்காடு பக்கம்தான், நம்ம பக்கம்தான். திருவேற்காடு என்னும் ஊரிலே வேலர் குலத்திலே பிறந்தவர். இவர் மூர்க்கர் என்று பெயர். சிவபெருமானிடம் அளவில்லாத அன்புடையவர். இவங்க ஒன்றும் காசு இருக்காது. ஆனால் சிவபெருமானுடைய எல்லாமே இறைவனுடைய சிவனடியார்கள்லாம் ஆதி காலத்திலாம் பாதி பேர் காவாசி பேர் பொன்பொருள் இருந்தாலும் முக்கால்வாசி பேர் ஒன்றும் இல்லாதவங்க தான். கட்ட ஒரு வேட்டி மறுவேட்டி கூட இருக்காது. அந்த அளவுல தான் வாழ்ந்து இறைவனுடைய திருக்காட்சியில் போயிருக்காங்க. கிட்ட ஒன்றும் இருக்காது. இவர் பேர் தான் மூர்க்க நாயனார். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாரு. நம்ம ஏதாவது ஒரு தொண்டு சிவனடியார்கள்னு போயிட்டோம்னா ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும். அப்போ தான் இறைவனுக்கு நம்மளா ஏற்றுக்கணும். என்ன, ஏன்னா காற்று தடுக்க முடியாது, அதை பிடிக்க முடியாது, அதை அழிக்க முடியாது. கனல் அள்ளி கையில் எடுக்க முடியாது, பிடிக்க முடியாது. கடல் அந்த தண்ணியை பிடிக்க முடியாது. அவன் தான் இவன் யாரு? ஈஸ்வரன். அழிவு கிடையாது. ஈஸ்வரன் அழிக்க முடியாது. அதனால தான் பார்த்தான் நம்ம அழிக்க முடியாத பொருளாச்சே, உலகமே அழிஞ்சிருமேன்ட்டு தான் ஆழகால வசதியை முழுங்கி வச்சிருக்கிறான். உள்ள வெளியே துப்புனாவே போதும், ஒரு நிமிஷம் ஒரு உயிர் இருக்காது. அந்த ஆழகால தொண்டையில் இருக்கிற நம்ம சளின்னு காரி துப்புறோம்ல கீழே, அந்த மாதிரி விஷத்தை ஆழகால விஷத்தை துப்புனான்னு வச்சுக்கிங்க ஒன்றுமே இருக்காது, மூச்சு பேச்சு இருக்காது. அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட வல்லமை உடையன் தான் ஈஸ்வரன். இவர் ஒரு துண்டு செய்கிறது மூர்க்க நாயனார். என்னன்னு பார்த்தார், என்ன துண்டு செய்யறதுன்னு. அங்கே பார்த்தா ஆதி காலத்தில் தாய்பாஸ் விட்டுருவாங்க. தாய்பாசம் தெரியுமில்ல, பல கடன்வாங்க. இவர் விட்டுரும்போது அதை பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு காசு 2 காசுன்னு வைக்கும்போது சரி நம்மளும் போய் பார்க்கலாமான்ட்டு என்ன பண்ண, காசு கேட்பானுங்களே. அங்கே பார்த்தா ஒரு பானை உடஞ்சி ஓட்டாஞ்செல்லி மாதிரி இருந்தது. அதை தன்னுடைய வேட்டியில் முடிச்சுக்கிட்டு நானும் உட்காடுறேன்ப்பா அப்படின்னு. ஐயோ என்ன ஆடுங்கடா, என்ன என்னை வந்து விரட்டுறீங்க, சரி காசு தேக்குதுப்பா அப்படின்னு. நான் ஒரு காசு ஒன்று போட்டவொடனே ஒரு காசு கழிச்சேன். அப்படியே 2 காசு 3 காசு அப்படியே பார்த்தா நிறைய காசு கழிச்சிட்டார். அதில் கொஞ்சம் காசை எடுத்து வச்சுக்கிட்டாரு. காவாசி காசை, முக்காவாசி காசை பொற்காசை அங்கே சிவனடியாருங்களுக்கெல்லாம் அமுது வாங்கி கொடுத்துட்டு அந்த குளத்துல இருக்கிற தண்ணி 3 கையை குடிச்சிட்டு படுத்துப்பார். மறுநாள் எங்கே ஆடுறாங்கன்னு பார்ப்பாரு. இந்த இருக்கிற காசை எடுத்து போய் காட்டுவார். பொற்காசு வச்சுக்கிறியா ஆடு. அங்கே கழிச்சு ஒரு நாள் அவர் மூர்க்க நாயனார் தோத்ததே கிடையாது. அந்த குளத்தண்ணியை தான் குடிப்பார், அதை அமுதா குடிப்பார். அப்பேற்பட்ட ஒரு தொண்டு செய்த இறைவனுக்கு ரொம்ப மகிமை. ஏன்னா நம்ம கழிச்சு என்ன பண்ணுவோம், எதை செய்வோம், எதையே திம்போம். அந்த எண்ணம் கிடையாது. இறைவனுக்கு தொண்டு வேற வழி இல்லை. அதனால இவருக்கு மூர்க்கர் என்று பேரு. ஆடலைன்னா திட்டுவாரு, அடிப்பாரு, ஆடுறா அப்படின்னு. அதனாலதான் மூர்க்க நாயனார் என்று பேரு. திருவிழாட்டு வாதம் ஜூதாடி முன்பொருள் சேர்ந்து அடியார்களுக்கு அமுது செய்து சிவனடியார் என்ற பெருமையை அடைந்த மூர்க்கநாயனாரின் பெருமையை புகழ்வோமே. 63 நாயன்மார்ல மூர்க்க நாயனார் இருக்கும். இவர் தான் அந்த இது. போய் பாருங்க சிவனடியார்களே, அவருடைய பெருமையை பாருங்க. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்து.